ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியம் ருசியம். இன்றைக்கி பசியம் ருசியமில் கிறிஸ்பி பொட்டேட்டோ டிஸ்க் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். குயிக்காக செய்யக்கூடியது, இன்ஸ்டன்ட் ரெசிபி. கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபியை பர்த்டே பார்ட்டி, கெட் டுகெதர், ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் செஞ்சு அசத்தலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர், கரம் மசாலா, ப்ளைன் மிளகாய்த்தூள், சால்ட். உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். திக்காக கட் பண்ணிக்கணும். பஜ்ஜிக்கெலாம் கட் பண்ணுறதை விட திக்காக கட் பண்ணிக்கணும், தின்னாக கட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம டிஸ்க் செய்ய போகிறோம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் திக்கான கலவையாக எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவை கோட் பண்ணும்போதும் அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து செட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர், இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக இருக்கும் இல்லையா, அதை மிக்ஸியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் பிளேட்டில் அடியில் போட்டு இந்த மாதிரி மேலேயும் தூவி விட்டு ப்ரெஸ் பண்ணி விடணும். சைட்லெலாம் நம்ம டிஸ்கில் அந்த சைடு ரவுண்டாக இருக்கு இல்லையா பொட்டேட்டோ, அதெல்லாம் சைட்லலாம் அந்த படணுன்றதுனால கையால் இந்த மாதிரி விரல்களால் இந்த மாதிரி பண்ணிவிடணும். பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடணும். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக தட்டி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸுமே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நல்லா ஹாட் ஆனோன்னே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ஃப்ரை ஆகும். அதே மாதிரி நின்று வேகும், டைம் எடுக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு. நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். பயங்கர கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. கரெக்டாக ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நல்லா ஆயில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது மேலே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ப்ளைன் மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து தூவ போகிறோம். ஆயிலேருந்து எடுத்தோன்னே ஹாட்டாக இருக்கும்போதே இதை மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது போய் ஸ்டிக் ஆகும். அது கூட அருமையான கிறிஸ்பி பொட்டேட்டோ டிஸ்க் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.